ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது நம்மளாம் அமைச்சிக்கிறது, நம்மளாம் உருவாக்கிக்கிறது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை நானாக பண்ணதுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இறைவனால் அமைக்கப்பட்ட வாழ்க்கையா? அந்த இறைவனால் அமைக்கப்பட்ட வாழ்க்கையில் ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளை ஆட்டி வைக்கிறது உண்டா? இந்த ரெண்டு விஷயமுமே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாரோடது? நம்மளாக டிசைட் பண்ணுறதா, இறைவன் டிசைட் பண்ணுறதா, இல்லை நம்பர்ஸ் டிசைட் பண்ணுறதா? எது டிசைன் பண்ணுது சார் நம்மளுடைய வாழ்க்கையை? எல்லாமே டிசைட் பண்ணுது. எல்லாமே எல்லாம் கலந்துரும். ஏன்னா மொத்தத்தில் அல்டிமேட்டாக இறைவன் தான். இப்போ ஒன்றை கொடுக்கறதும் அவர் தான், ஒன்றை எடுக்கிறதும் அவர் தான், ஒன்றை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை மாற்றுறதும் அவர் தான். மாற்றுறதா அது எப்படி மாறும்? மாற்றுவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும் போகும்போது பொதுவாக கர்ப்பமாக இருக்கும் போகும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ப்பத்திலே அடுத்து பிறக்க போகிறது குழந்தை இது பெண் குழந்தை தான், இது ஆண் குழந்தை தான் அப்படின்ட்டு அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஊரில் பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டிகள்லாம் வயிறு இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்னு. அப்படி பெருசாக இருந்தால் ஒன்று, ஏத்தமாக இருந்தால் ஒன்று, உட்காந்துட்டு குனிஞ்சி கை ஊனி தான் எந்திக்க முடியும். இப்போ மற்ற நேரத்தில் அப்படியே சும்மா அப்படியே ஜம்ப் பண்ணிடுவோம், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் கையை ரொம்ப ஊனுவோம். இந்த கை ஊன்றதுலேயே லெஃப்டாக ரைட்டாக, ரைட்டு பக்கம் ஊன்னா ஒன்று, லெஃப்ட். என்னங்க இன்னும் புதுசாக நான் சொல்லலை இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் உண்மையான, அதெல்லாம் உண்மையாக இருக்குது. என்ன உண்மையாக இருக்குது? ரைட்டு பக்கம் நின்று ஊனி நின்று அப்படி எந்திரிச்சு அப்போ தான் மெதுவாக தான் எந்திக்க முடியும். ஆனால் மாதம் ஏற ஏற ஒரு வெயிட் ஆயிரம் ஓவராக ஸ்ட்ரெயின் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது ஆண் குழந்தைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை எந்திக்கலையே, உட்காந்து எங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை முறை உட்காருவாங்க, எத்தனை முறை எந்திப்பாங்க. அது ஒரே முறை தான், ஒரே சைடில் தான் செய்வாங்க. அது அவங்க தெரிஞ்சு செய்யலை. அப்போ இனிமேல் கேரிங்காக இருக்கிறவங்களால ரைட் பக்கம் உட்காந்தோன்னா ஆண் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நினைப்பீங்கன்னா அப்படி கிடையாது. அது இருந்தால் அவங்கள அப்படி தான் செய்ய சொல்லும், மாற்றி செய்யக்கூடாதுன்னு இல்லை. அப்போ லெஃப்ட்டு ஊனி இருந்துச்சுன்னா பெண் குழந்தை, மாற்றி செய்யணும்னு நினச்சா கூட செய்ய விடாது அது. ஏன்னா அதனுடைய அமைப்பு, அது இறைவன் ஒவ்வொன்றுத்து சிம்டம்ஸு நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. அதேமாரி கேரிங்காக இருக்கும்போது அது ஒரு சின்ன இண்டிகேஷன். ரொம்ப வயிறு பெருசாக இருந்துருச்சு அப்படின்னாக்கா அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஒரு பெண் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அதுதான் இங்கே தான் இறைவனுடைய விளையாட்டு, திருவிளையாடல். அதேமாரி ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னும் போது இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வெளிநாட்டில் அப்படிலாம் கிடையாது, சிம்டம்ஸு தேவையில்லை, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேறு ஸ்கேனிங் தான். ஸ்கேனரில் இது ஆண் பெண் மேல் ஃபீமேல் காமிச்சிடும். ஆனால் அப்படி காமிச்சு ஸ்கேனர்லேயே கூட காமிச்ச ஒரு சில பேர் இப்போ குழந்தை பிறக்கிற நேரத்தில் சில பேர் ஆண் குழந்தை தான் ஸ்கேனர்லேயே காமிச்சிருச்சு. காமிச்சதுக்கப்புறமா கூட இவங்க அதை எப்போவுமே இறைவனுக்கு முன்னாடி நாம் தான் அதை வேறு மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு ஆண் குழந்தை, சில பேர் அப்படிலாம் உண்டு. ஆண் குழந்தை பிறக்கும்போது அடுத்து நான் அப்படி பண்ணிடுவேன், நான் உங்களை இப்படி பண்ணிடுவேன், என் மாதிரி சுரட்டும் அப்படின்ற ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. பிறக்கும்போது படார்ன்ட்டு பெண் குழந்தையாக பிறந்துடும். ஆண் குழந்தை நீங்கள் கேட்கலாம், இங்கே தான் நம்ம ஸ்கேனரில் பார்க்க முடியாது. நம்ம ஸ்கேனரில் இங்கே பார்க்க முடியாது, அவங்க வெளிநாட்டு இங்கே உள்ளவங்க தான் வெளிநாட்டில் இருந்திருக்காங்களா, அங்கே ஸ்கேனரில் தெரிஞ்சிருச்சு. இல்லை அங்கே பார்க்கலாம், அங்கே ஓப்பன், இங்கே தான் கிடையாது இந்தியாவில். அப்போ அவங்க பார்த்துட்டாங்க, அங்கே பார்த்துட்டு இங்கே பேசிட்டாரு, அங்கே பார்த்தவர் இங்கே வரக்கூடாதா, பேசிட்டு போடுறாரு. பெண் குழந்தைய போயிடுச்சு. அது போகலை, இறைவன் மாற்றிடுவார். எப்படிங்க அதான் கேட்டீங்களே, இறைவனுடைய பங்கு என்ன அப்படின்ட்டு. அதெல்லாமா செய்வார் இறைவன், எல்லாமே செய்வார். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரத்தின் உச்சிக்கே போவாங்க. உச்சி போயிட்டு நான் அதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் பேசுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். பேசுகிறவங்களும் நல்லா பேச விட்டுருவார். எப்போவுமே இறைவனுடைய ஸ்டைலே தனி. ரஜினி ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு இல்லையா, அவர் ஸ்டைல் எப்படியோ அவர் ஸ்டைல் அவர் தான் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, வேறு யார் பண்ணாலும் ரசிக்க முடியாது. கரெக்டு. ரஜினி பண்ணாதான்
அது நம்மளாம் பண்ணி காட்ட வேண்டாம். அதெல்லாம் அவர் தான் பண்ணணும், ரசிக்க முடியும். இறைவன் ஸ்டைல் அப்படி தான். இறைவன் நம்ம நேரில் தான் பார்க்கலையே ஒழிய மூமெண்ட்ஸ் எல்லாம் அவருது தான். நடப்பதெல்லாம் அது நம்ம மூலியமாகவே அவர் ஸ்டைலில் காமிச்சிருவார். அந்த மாதிரி பேசுகிறவங்கள அங்கே பங்கு இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறவங்கள எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு கடைசியில் அவங்கள நோ வேறுன்றவாங்க, ஒன்றும் இல்லாமல் அப்போ காமிப்பார். அது அவர் ஸ்டைல். ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனுடைய பங்கு, நான் தான் இறைவன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்தையும் காமிப்பார். நீங்கள் கேட்குற ஃபார்மல் நியூமராலஜி பங்கு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டுட்டீங்க. ஆமாம், இறைவனோட பங்கு எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து இறைவனை நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாருமே சில இடங்களில் ஒத்துப்பாங்க சார். ஆனால் ஃபார்மட் நியூமராலஜியினுடைய பங்கு வாழ்கிற வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்மதத்தை ஏற்படுத்துது? நிறைய சொல்லுவேன், ஆனால் நிறைய ப்ரோக்ராமில் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அதனால் ஏதோ ஒரு 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 சில நிகழ்வு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் பெரும் கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுக்கு அவருக்கு 2 பெண் பிள்ளை. ஆண் மகன் வேணும்னாரு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உத்தரவு வாங்கிட்டு சொல்கிறேன்னு. அப்போ பேர் எழுதுவீங்களான்னு கேட்டேன். எழுதுவேன், உங்கள் ஒய்ஃப் எழுதுவாங்கன்னாரு. எழுதுனாங்க, வெயிட் பண்ணி தான் பண்ணாங்க. அப்போ திருமணம்லாம் அவங்களுக்கு கடந்து 14 வருஷம். ஏன்னா 12 வயசு குழந்தை இருக்கிறது 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் நான் சொன்னேன். 12 வயசு ஆயிடுச்சு. அப்போ கேரிங்காக இருக்கும்போது பார்த்தாங்க. அது பண்ணும்போது எந்த நாடு கூட வேண்டாம், ஊர் கூட வேண்டாம், அவர் இருந்து தான்ருவார், நான் சொல்ல மாட்டேன். அங்கே பார்க்கும்போது ஸ்கேனரில் தெரிஞ்சிருச்சு அது வந்து பெண் குழந்தைன்னு சொல்லிடுச்சு. இங்கே அவங்க என்கிட்ட பேர் எழுதுறதே வந்து ஆண் குழந்தை வேணும்ன்ட்டு. அதில் ஸ்கேனரில் பெண்ணுன்னு காட்டுது. என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் வந்து ஆண் குழந்தை வேணும் தான் சொல்லி உங்கள்கிட்ட நான் வந்தேன், நீங்கள் பண்ணித்தரேன், நீங்கள் நான் பேர் எழுதணும், ஆனால் நாங்கள் பார்த்தோம் அது பெண் குழந்தையாக இருக்குது. இல்லையா ஆணு தான். இல்லைங்க, உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறது இல்லைன்னா, நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருந்தால் ஸ்கேனர்லேயே பார்த்துட்டோம், அது பெண் குழந்தை என்கிட்ட காமிச்சாங்க. அங்கெல்லாம் காட்டுவாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை ஆணு தான் உங்களுக்கு பிறக்குது. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் செக்கிங் போவாங்கள்ல, செக்அப் பண்ணும்போதெல்லாம் கேட்பாரு, சார் தயவுசெய்து சொல்லுங்கள். அப்புறம் ஒரு கட்டத்தில் பரவாயில்ல சார், எது வேணாலும் பரவாயில்ல விட்டுருங்க, எல்லாமே என் குழந்தை தானே அப்படின்னாரு. ஒரு 8ஆவது மாதம் 9 மாதம். அப்புறம் ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டில் டெலிவரிக்கு தேட்டருக்கு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணுறாரு, சார் இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள் சார், தேட்டருக்கு போயிட்டாங்க, நீங்கள் எந்த குழந்தாலும் என் குழந்தை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பெண் குழந்தை தான், நான் முடிவே நாங்கள் 2 பேரும் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஒன்று என் ஒய்ஃப் தான் கொஞ்சம் ஏமாந்தான் உள்ள போகிறாங்க, ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க ஆண் குழந்தைன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அப்புறம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறாரு. அங்கேருந்தே கத்துறாரு. அவர் அங்கே கத்துறது எனக்கு பக்கத்தில் இருந்து கேட்குறாரு. அவ்வளோ பெரிய சவுண்ட், சார் பையன் தான் பிறந்துட்டாருன்னு. அவருக்கு சந்தோஷம், ஏன்னா அவர் சந்தோஷம் அவருது தானே. அது எப்படி சார் பாசிபிள்? ஒரு ஸ்கேனில் கூட பொண்ணுன்னு சொன்னது எப்படி சார் அது வந்து பிறக்கும்போது பையனாக பிறந்தது? அதுதான் இந்த கேள்விக்கு தான் இப்போ நீ கேட்டிங்களே கேள்வியே, ஃபார்மட் நியூமராலஜியில் என்ன பெரிய பங்கு இருக்குது, அந்த பங்கு இருக்குது. ஏன்னா நான் ஃபார்மட் நியூமராலஜி பேரை அமைக்கும் போது கூட இறைவனுடைய கேட்டு தான் நான் சொன்னேன், உத்தரவு வாங்கி சொல்கிறேன். நான் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டேன், பையன் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பையன் சொல்கிறத இவர் ஸ்கேனரில் பார்த்தா மட்டும் மாறிடுமா? இறைவனோட உத்தரவை இறைவன் உத்தரவு, அதை நம்பி நான் என் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க, பையன் தான். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, நான் லண்டனில் இருக்கிறேன். போகும்போது என்கிட்ட பையனா பொண்ணுன்னு கேட்கும்போது பையன் தான் சொல்லி கொடுத்தேன். இல்லை அவங்க பையன் வேணும் பொண்ணு வேணும்லாம் கேட்கல, குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு, பையன் தான் சொல்லி பேர் மட்டும் வைக்க சொன்னாங்க. நான் பேரை வச்சு கொடுத்துட்டேன், பையன் தான் பிறக்க போகிறான், பையன் பேர் வச்சு கொடுத்துட்டேன். அப்போ லண்டனில் ஒரு இடம், அந்த லண்டனில் பர்லின்னு ஒரு இடம், பர்லியிலேருந்து வால்தப்ஸ்டோவுக்கு நண்பரோட காரில் போய்கிட்டு இருக்கிறோம். இவங்க இங்கே இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தை பிறந்துருச்சு. ஐயா குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பளை பையன் குழந்தை இல்லை, பொம்பளை குழந்தை அப்படின்றாங்க. இல்லையா, நான் ஆம்பளை குழந்தைன்னு சொன்னேன், பொண்ணு குழந்தை. அதான் சின்ன பொண்ணு, அது சின்ன பொண்ணுன்னா அது காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஏமா நீ பெரியவளை பேச சொல்லுமா, குழந்தைங்களே மாற்றிருப்பாங்க, நீ தப்பாக சொல்கிற, அது போ நீ அப்படின்னு. இல்லை இல்லை குழந்தை பிறந்து கரெக்டு தான் அப்படின்ச்சு. உடனே அவங்க பெரியமாட்ட கொடுத்துட்டு அது ஃபோன் பண்ணுது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு ஃபோன் பண்ணுது, சாரி சார் ஆண் குழந்தை தான், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, குழந்தைங்களே மாற்றிருப்பாங்க, நீங்கள் மாற்றிருப்போம். ஆமாம் இப்படி தான் சொன்னேன் நான். ஓகே, குழந்தை மாற்றிருப்பாங்க, அதெல்லாம் உங்கள் குழந்தெல்லாம் வந்து பையன்தான், இல்லை பையன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு மாற்றிருப்பாங்கன்னும் போது நாங்கள் அப்போது நர்ஸை கேட்குறோம், நீங்கள் எதுவும் குழந்தைங்க மாற்றிட்டீங்களா அப்படி மட்டும் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. சாரிங்க
கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் அவசரப்படுது, குழந்தைய மாற்றி எடுத்துட்டு வராங்க. அப்பாடி. அப்போ இப்படின்னு கேட்பீங்க, இது மட்டும் எப்படின்ட்டு. அதுதான், இதுவும் உத்தரவு தான். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, பிறக்கும் போகும்போது நான் பேரை எழுதும்போது பையனா பொண்ணான்னு கேட்குறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை, அவங்க பையன்லாம் கேட்கல. இல்ல அந்த அந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத எப்படி சார் சொன்னீங்க? அதுதான் சொல்கிறேன் நான். நல்ல கேள்வி. இதுதான் பையங்கிறது நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, ரைட், இறைவன் சொல்லிட்டீங்க. இது நீங்கள் தானே சொன்ன, இறைவன் அவங்கள சொல்ல வச்சாரு. இந்த கேள்வி ஒன்று இருக்கு. ஆமா சார். அது அது ஆ இது எப்படி ஆமா, இப்படிதான் நடந்திருக்குன்றது எப்படி சார் உத்தரவு தெரியும்? வாங்கிட்டு சொன்னீங்கன்னு கேட்குறீங்க. இது உத்தரவு வாய்ப்பில்லை, நீங்களும் தான் சொன்னீங்க. அதுதான் இதில் ஒரு ரகசியம் என்னன்னாக்கா, நான் இருக்கிறேன், ஆத்மாத்மாக நான் செய்கிறேன். ஆத்மாத்மாக நான் செய்யும் போது நான் என்ன பேசுகிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ, பின்னாடி இறைவன் நிற்பார். கண்டிப்பா சார். அப்போது நான் பேசுகிறது நானாக இருந்தாலும், ஆனால் பேச வைக்கிறது அவர் தான். இதை நான் முழுமையாக நம்புறதில்லை. இதுதான் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எதுக்குமே கவலைப்படலை, ஏன்னா அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் பெரிய கோயில் கட்டியிருக்கிறேன். கோயில் அப்படி இப்படிலாம் இல்லை, அது பல நூற்றாண்டுக்கு அப்புறம் கல் கோயிலில் வந்துட்டு, சிவன் கோயிலில் வந்துட்டு ரெனோவேஷன் பண்ணலாம், எடுத்து கட்டியிருப்பாங்க. அப்படியே ஆரம்பத்திலேருந்து இடம் வாங்கி, அதுக்குன்னே கோயிலுக்காக இடம் வாங்கி கோயில் கட்டி, கல் கோயில் கட்டுறதெல்லாம் அந்த காலத்தில் அரசர் தான் கட்டுவாங்க. கருங்கல்ல கோயில். ஆமாம். அப்புறம் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் கருங்கல்ல கோயில் நான் தான் கட்டினேன். நான் கட்டினேன், நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் கட்டல, இறைவன் கட்ட கட்ட வச்சிருக்காரு. வச்சாரு. அந்த கட்ட வைக்கிறது கூட எப்படி இருக்கணுங்கிறது கூட அவரே தான் தீர்மானிச்சார். ஏங்க செய்யறதுல நீங்கள் செஞ்சுட்டீங்க, அவருன்றீங்க. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். அது மாதிரி இந்த மாதிரி இதில் நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஆத்மாத்மாக ஒவ்வொரு விஷயத்தை நான் செய்ய போகும்போது பக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பார். நான் பேசுவேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கே கூட தெரியாது சில நேரத்தில். உள்ளே வந்துட்டு அழகாக வந்துட்டு செஞ்ச கொடுப்பார், பேச வைப்பார், பேச வச்சு அதை செயலாக்கம் பண்ணிடுவார். அதுதான் வந்துட்டு இறைவன். அதனால் இந்த ஃபீல்டில் நம்ம ஆத்மாத்மாக இருந்தால் எனக்கு தான் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னை போன்று ஆத்மாத்மா யாராக இருந்தாலும் அவங்க கூட இருப்பார். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி அப்படி போய் ஒரு விஷயம் சாத்தியமாக இருந்திருக்க முடியும்? நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத கூட ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும் சார். அதனால தான் இங்கே அந்த குழந்தைக்கு பேர் வைக்க வருவாங்க. கொஞ்சம் அடம்ட்டாக தான் இருப்பேன் அந்த விஷயத்தில். நான் ஏதோ ஒரு இது மாதிரி வாங்கிட்டு கொடுத்துட்றேன். சுற்றி சுற்றி இல்லையா, எங்கள் வீட்டில் பிடிக்கல, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்கல, அவங்க அதை சொன்னாங்க, அவங்களுக்கு கேட்ட அவங்க இதை சொன்னாங்கலாம் சொல்லுவாங்க. மாற்றவே மாட்டேன். சுற்றி 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 எது கேட்டாலும் கடைசியில் அந்த பேர் தான் வைப்பாங்க அவங்க. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அப்படி பார்த்தா அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன். அந்த அம்மா இங்கே இருக்காங்க, என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க பையனுக்கு ஒரு குழந்தை அமெரிக்காவில் போய் செட் ஆகிடுச்சு அந்த பையன். அங்கே குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனே கேட்குறாங்க, பேரன் பிறந்திருக்கிறான் ஏன்? அதெல்லாம் என்ன கேட்கல, எது பிறவங்களும் கேட்கல. பேரன் பிறந்திருக்கு, நாங்கள் அவ்வளோதான் பேர் வைக்கணுட்டாக்க. அப்புறமா கொடுத்துட்டு அப்புறம் ஒன்று சொன்னாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயா உங்களுக்கு கேட்டு தான் நான் செய்வேன், ஆனால் அந்த பேரை பிறந்தாலும் என் பையன் அதெல்லாம் கேட்க மாட்டான். அவங்களே பேர் டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த பேரில் ஏதாவது ஒரு எழுத்து மட்டும் மாற்றி கொடுப்பீங்க, வச்சுக்கிறாதீங்க, நீங்கள் எதுவும் வச்சிடாதீங்கன்னாங்க. நான் அதை பற்றி கவலையே படலை. அவங்க சொல்கிற பேரையும் கொடுத்துட்டு நான் ஒரு 3 பேர் முதல்ல அதை எழுதிட்டேன். நான் இப்பவும் அந்த வேலை செய்வேன். எனக்கு உத்தரவு என்ன வருதோ அதை தான் கொடுப்பேன். அந்த பேரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற பேரை வைக்க வேணாம்னு ப்ராக்கெட்டில் எழுதிட்டேன். ஆமாம், போட்டுட்டு டோன்ட் டூ லைக் ஜாபோதிஸ் நேம் போட்டு விட்டேன். இந்த பேரை வந்துட்டு இந்த பேரை போடுங்கன்ட்டு எழுதிட்டுட்டேன். இந்த குழந்தை பிறந்த அமெரிக்காலலாம் வந்துட்டு டே 1ல சொல்லிடுவாங்க குழந்தை அடுத்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த குழந்தை பிறந்து 10வது நாளே சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை வந்துட்டு ஆர்டிசம் குழந்தைன்ட்டாங்க. இந்த குழந்தை ஆர்டிசம் குழந்தை, இதுக்கு வந்து ஸ்பீச் இருக்காது, பாலும் குடிக்கல, அது மதர் ஃபீடே இல்லை. அந்த பையன் இங்கே அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணிட்டு, எமக்கு குழந்தை இது மாதிரி அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அவங்க அந்த பேர் தான் வச்சுட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வச்ச பேர் தான் ஏன் வச்சுக்கிட்டாங்க, நம்ம கொடுத்த பேர் வச்சுக்கல. சரி பரவாயில்ல விடுங்கம்மா, அந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. 10 நாள் கழிச்சு எனக்கு நான் சொன்னேன், அது வைக்கக்கூடாதுமா, என்ன குழந்தை இந்த தேதிக்கு வந்து அது கொஞ்சம் ப்ராப்பரான குழந்தை இல்லை. ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்லா பழக்கமானவங்க, இவங்களை ஏன் அர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க. ப்ராப்பரான குழந்தை இல்லை, இல்லையே குழந்தை நல்லா தான் பிறந்திருக்கு பையன் சொன்னேன், சந்தோஷமா இருந்தேன். நான் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன். நம்ம சொன்னதை அவங்க திருப்பி கவுண்டர் கொடுக்குறதுக்கு பேரில் எதனா சொன்னால் சந்தோஷம்னு விட்டுருவேன், பதில் கவுண்டர் கொடுக்க மாட்டேன். அவங்க தான் திருப்பி பண்ணிப்பாங்க. அப்போ திருப்பி ஃபோன் அடிச்சு 10 நாளில் இல்லையா டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இது குழந்தை ஆர்டிசம் குழந்தை பேசாது
ஏன் சொல்கிறாங்கன்னா மதர் ஃபீடே இல்லை. ம். உடனே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இது அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உடனே ஒரே அழுதுட்டு எல்லாம் சொன்னாங்க. நான் சார் அழாதீங்க இருங்க, இப்போ தானே பார்ப்போம், அந்த பேர் வைக்க சொல்லுங்க. ஒன்றும் அது இல்லை நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க. இப்போ நான் ஏமா கோவிக்க போகிறேன்? உங்கள் குழந்தை, உங்களுக்கு பேரோ உங்கள் பையன் குழந்தை இல்லை, உங்களால் சரி பண்ண முடியும், எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்படிமா முடியும்? குழந்தை பிறந்ததை நான் எப்படி செய்ய முடியும்? இல்லை எனக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு பேசிட்டே படான்ட்டு ஃப்ளைட்டில் புறப்பட்டு வந்துட்டாங்க. இல்லை அவங்க இந்தியாவில் தான் இருக்கிறாங்க, பையன் தான் அமெரிக்காவில். ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு போக மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா தான் போக, நேரில் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த உடம்புல ஹோட்டலெல்லாம் ஆட்சி போட்டுட்டு நேராக வந்துட்டாங்க. சொல்லாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்னு. சரி நான் உத்தரவு வாங்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒன்றும் சொல்லலை. அந்த குழந்தைக்கு அந்த மதரை, அதாவது மருமகளை பால் கொடுக்கும்போது இப்போ தூக்கி கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்கும்போது நான் கொடுத்த பேரையே அது ஃபீட் பண்ண வைங்க. அது ஃபீட் பண்ணும். இப்போது பண்ணும்போது அது தலையை அப்படியே கோதிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைன்னா எத்தனை முறை ஒரு நாள் குடிக்குதோ அத்தனை முறையும் நான் கொடுத்த பேரையே சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். குழந்தை ஃபீட் பண்ணுறோம், பேரை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஒரு மாதத்துலேயே அது நல்லா ஃபீடும் பண்ணும், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறும். எப்படியும் பயப்பட வேண்டாம். நார்மல் சைல்டு அது சரியாயிரும். ஒரு மாதத்துலேருந்து தெரிய வரும். ஒரே மாதத்துல ஆயிரம் சொல்ல, ஒரு மாதத்துலேருந்து மாற்றிக்கிறோம், கன்வெர்ட் ஆயிரும், நார்மலுக்கு வந்துடும், ஷிஃப்ட் ஆயிரும். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள நார்மல் வரும். சரிங்க சொல்லணும். பையன்கிட்ட கொஞ்சம் கணிஞ்சு பேசியிருப்பாங்க போல இருக்குது. பையன் சரிம்மா நான் அதே வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன முறையை செஞ்சாங்க. கரெக்டாக ஒரு மாதத்தில் அந்த குழந்தை நார்மல் குழந்தை அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதிகம் வந்துருச்சு. ஒரு 3 மாதத்தில் நார்மல் தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டாக்டரே வந்து சொன்ன ஒரு குழந்தை, ஆட்டிசம் குழந்தை நார்மல் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க, நார்மல் ஆயிடுச்சு. ஒரு பேர் இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு சார். கேட்டீங்க இல்லையா ஃபார்மடி மேலே பங்கு என்னன்ட்டு, அதுக்காக தான் சொல்கிறேன். பெரிய பங்கு சார். அதனால் இது அதான் சொல்கிறேன், இந்த ஃபார்மல் நியூமராலஜிங்கிறது என்னால் உருவாக்கப்பட்டது. நான் திறமையானவன், எனக்கு நான் ஒரு காலம் சொன்னதில்லை. ஏன்னா என்னால் தான் ஒழிய நான் கிடையாது. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், செயல்கள், எழுத்துக்கள். அதனால தான் அதுக்கு பவர் அதிகம். அதனால் ஃபார்மல் நியூமராலஜி பங்கேற்றா இது மாதிரி என்கிட்ட 100 கணக்கெல்லாம் இல்லை, 1000 கணக்கான இல்லை, லட்சக்கணக்கு வச்சுருக்க இந்த 40 வருஷத்தில் எதை வேணாலும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கேள்வி வந்து ஃபார்மல் நியூமராலஜி பங்கு அப்படின்போது இறைவன் பங்கு ஃபார்மல் நியூமராலஜி எங்கே ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். எனக்கு ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த செய்தி இது வந்து எல்லாத்துக்கும் பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக சார். நிறைய இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் வந்து நிறைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஆட்டிசம் குறைபாடோடு பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது, ஒரு சின்ன விஷயம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பாதிப்புலேருந்து தவிர்க்க முடியும். அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.